வடமாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு ஜி.கே. வாசன் நம்முடைய இணைகிறார். சார் வணக்கம். கூட்டணி ஆட்சி அப்படின்னெல்லாம் அமித்ஷா சொல்லல அப்படின்னு நேற்று இபிஎஸ் விளக்கம் அளித்திருந்தாரு. தற்போது அதிமுக எம்பி கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அமையாது, நாங்க தனித்தே ஆட்சி அமைக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு. யார் சொல்றது உண்மை? அது தொடர்பா விளக்கம் அளிக்க முடியுமா? 4 நாட்களுக்கு முன்பு அகில இந்திய பாஜகவினுடைய மூத்த தலைவர், இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் சென்னைக்கு வந்து பாஜகவினுடைய தலைவர்களை சந்தித்து பேசி, அதற்கு பிறகு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரை சந்தித்து அவர்கள் இருவரும் பேசிய பிறகு பத்திரிகை நண்பர்களிடம் மிக தெளிவாக கூட்டணியை பற்றி கூறியிருக்கிறார்கள். அது இறுதி நிலையாக இருக்கிறது. திரு ஜி.கே. வாசன், நீங்க பாஜகவோட கூட்டணியில தொடர்றீங்க. இப்போ பாஜகவோட பார்வை என்னவாக இருக்கு? நேற்று நயினார் நாகேந்திரன் சொல்றாரு, அதை பற்றி அகில இந்திய தலைமை தான் முடிவு செய்யும், அமித்ஷா தான் முடிவு செய்வார் கூட்டணி ஆட்சியா என்பதை நாங்கள் கருத்து சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதிமுக தரப்புல இருந்து அதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்களே, இது கூட்டணிக்குள்ள என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்துது? இல்ல, அகில இந்திய பாஜகவை பொறுத்தவரையிலே இந்தியாவில் உள்ள மாநிலங்களிலே அடுத்த வருடம் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திலே ஆட்சி பீடத்திலே அமரும் என்று உறுதியாக இருக்கிறார்கள். அப்படி என்றால் அதிமுக தலைமையிலே இங்கே ஆட்சி நடைபெறும். அப்படின்னா இது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அதிமுக பாஜகவுக்கும் மற்ற கூட்டணியில மற்ற கட்சிகள் வரும் பட்சத்துல அவங்களுக்கும் பிரித்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழல்ல ஏற்படுத்துமா? ஏன்னா இதற்கு முன்பாக தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி அப்படிங்கறதுக்கான ஒரு பிரசிடென்ட் இல்ல. ஆமா, ஏற்கனவே இரு தலைவர்கள் பேசிய பிறகு அதுல எந்த குழப்பமும் இருக்க முடியாது. நேற்றைய தினம் கூட பாஜகவினுடைய தலைவர்கள் பாஜக அலுவலகத்திலே பத்திரிகை நண்பர்களுடைய சந்தேகங்களுக்கு தெளிவாக பதிலளித்தார்கள். இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி என்று தெளிவாக தெரிந்த பிறகு குழப்புவதற்காக இது போன்ற செயல்பாடுகளிலே பலர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை நிலை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.